இங்க ஒரு கேங் ஆளே இல்லாத இடமா பார்த்து ஒருத்தனை தூக்கி எரிஞ்சிட்டு போறாங்க. இவனோட வீடு பக்கத்துல தான் இருக்கும் போல. அதனால பொறுமையா வீட்டுக்கு நடந்து போக ஆரம்பிக்கிறான். இங்க வந்து பார்த்தா அவன் தம்பி பொண்டாட்டி இறக்கமே இல்லாம ஒரு ஆட்டை சுட்டு கொன்னு இழுத்துட்டு போய் புதைச்சிட்டு இருக்கா. இத பார்த்த உடனே அவன் ஷாக் ஆகுறான். இவன் ஏன் அப்படி பண்ணிருப்பான்னா, இந்த ஆடு போட்ட குட்டி பாதி மனுஷனாவும் பாதி ஆடாவும் பிறந்திருக்கும். இவளுக்கும் குழந்தைகள் கிடையாது. அதனால கடவுளா பார்த்து நம்மளுக்கு இந்த குட்டியை கொடுத்திருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு வளர்க்க ஆரம்பிச்சிருப்பா. ஆனா இந்த ஆடு திரும்ப திரும்ப தன்னோட பிள்ளைய கேட்டுக்கிட்டு வீட்லயே வந்து நிக்கிறதால தனக்கு தான் அந்த குட்டி வேணும்னு சொல்லிட்டு கடுப்பாகி இந்த தாய் ஆட்டை கொன்றுப்பா. இந்த சமயத்துல என்ட்ரி கொடுத்தா நம்மளையும் கூட போட்டு தள்ளிடுவாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் அண்ணன்காரன் ஆட்டு பண்ணையிலேயே தூங்குறான். காலையில தம்பி வந்து பார்த்துட்டு எப்ப ப்ரோ வந்தீங்க, இங்க வந்து தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கறாரு. நைட்டே வந்துட்டேன்டா, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் இங்கேயே தூங்கிட்டேன்னு சொல்றாரு. சரி வாடா போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தம்பி கூட்டிட்டு வர்றான். இங்க பாதி மனுஷனாவும் பாதி ஆடாவும் இருக்க அந்த ஆட்டுக்குட்டியும் வருது. அதை பார்த்து இவன் ஆச்சரியப்படுறான். இவன் அந்த இடத்துல ஒன்னும் அதை பெருசா காமிச்சிக்கல. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தம்பி கிட்ட வந்து, இது என்ன கருமம்டா, இதை எதுக்காக வீட்டுல வளர்க்குறீங்கன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு தம்பி சொல்றான், சந்தோஷத்துக்காக எங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறதால அவ ரொம்ப டிப்ரெஷனா இருந்தா, இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் நிம்மதியா இருக்கா, அதனாலதான் வளர்க்குறோம்னு சொல்றான். இதை பத்தி அவன் அதிகமா யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதனால டவுட்டை கிளியர் பண்றதுக்காக சரியா அவங்க 2 பேருமே குளிக்கிற நேரத்துல யாருக்குமே தெரியாம எட்டி பார்க்கறான். உள்ள 2 பேருமே ஜாலியா விளையாண்டுகிட்டே குளிச்சிட்டே இருக்காங்க. சரி பிள்ளையா நினைச்சு பாசமா தான் வளர்க்குறாங்க போலன்னு புரிஞ்சுக்கிட்டு அவனும் அவங்க கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் கையில கண்ணோட இந்த ஆட்டுக்குட்டியை தனியா கூட்டிட்டு போய் சுட்டு கொல்ல பாக்குறான். அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, திரும்ப வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து பாசமா கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருக்கான். நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இவனும் மியூசிக் எல்லாம் வாசிச்சு காமிச்சு அந்த ஆட்டுக்குட்டியோட க்ளோஸ் ஆயிடுறான்.